வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்று வந்த மக்களவைத் தேர்தல் நேற்றுடன் நிறைவு. வாக்காளர்கள், தேர்தல் பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தது இந்திய தேர்தல் ஆணையம். ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், ஒடிசா மற்றும் சிக்கிம் மாநில சட்டப்பேரவைக்கும் வாக்குப்பதிவு நிறைவு. நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். தந்தி டிவி நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய பிரம்மாண்ட கருத்து கணிப்பு. தமிழகத்தில் திமுக கூட்டணி 33 முதல் 40 தொகுதிகள் வரையில் வெற்றி பெற வாய்ப்பு என தகவல். பிரதமர் மோடி தலைமையில் மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகளில் தகவல். இந்தியா கூட்டணி 295 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உறுதி. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை மையங்களில் திமுக நிர்வாகிகள் ஆற்ற வேண்டிய கடமைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுரை. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சீல்கள் சரியாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். தமிழகத்தில் உள்ள 29 சுங்கச்சாவடிகளில் நாளை முதல் சுங்க கட்டணம் உயர்வு. தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணைய சுற்றறிக்கையை அடுத்து இன்று நள்ளிரவு முதல் அமல். தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து சுட்டெரித்து வரும் கோடை வெயில். பல ஊர்களில் கனமழை பெய்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. பிரபல போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்வெளி ஓட பயணம் கடைசி நேரத்தில் ரத்து. விண்ணில் மிதக்கும் சர்வதேச ஆய்வு மையத்திற்கு சுனிதா வில்லியம்ஸ் செல்லும் திட்டம் ஒத்திவைப்பு. இனி விரிவான செய்திகள். 7 கட்டங்களாக நடைபெற்று வந்த மக்களவைத் தேர்தலும் 4 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலும் நிறைவு பெற்றன. மக்களவைத் தேர்தல் கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தொடங்கி 7 கட்டங்களாக நடைபெற்ற வாக்குப்பதிவு நேற்றுடன் நிறைவடைந்தது. இதேபோல் ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், ஒடிசா மற்றும் சிக்கிம் ஆகிய 4 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களும் நிறைவடைந்தன. தேர்தலில் பதிவான வாக்குகள் அனைத்தும் வரும் 4ஆம் தேதி எண்ணப்படும் அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை இந்திய தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இதனிடையே மக்களவைத் தேர்தல் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து பணியாளர்கள், பாதுகாப்பு படையினர் மற்றும் அரசியல் கட்சியினருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நன்றி தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவையில் திமுக தலைமையிலான கூட்டணி 33 முதல் 40 இடங்களில் வெற்றி பெறலாம் என தந்தி டிவி நடத்திய பிரம்மாண்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. தமிழகம், புதுவையில் உள்ள 40 தொகுதிகளில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அப்போது 40 தொகுதிகளில் 26,400 பேரிடம் பிரம்மாண்ட கருத்து கணிப்பை தந்தி டிவி நடத்தியது. அதில் தமிழகத்தில் ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணி 33 முதல் 40 தொகுதிகள் வரையில் வெற்றியை வசமாக்கலாம் என தெரிய வந்துள்ளது. எதிர்க்கட்சியான அதிமுக 0 முதல் 2 தொகுதிகள் வரையிலும், பாஜக தலைமையிலான கூட்டணி 0 முதல் 5 தொகுதிகள் வரையிலும் வெற்றியை பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக கூட்டணி கடும் போட்டியை கொடுக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்ட வேலூர், தருமபுரி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, புதுச்சேரி, கோயம்புத்தூர் தொகுதிகளில் போட்டி கடுமையாக இருக்கும் என்றே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. கள்ளக்குறிச்சியில் திமுக, அதிமுக இடையே கடும் போட்டி நிலவுகிறது. மிகவும் எதிர்பார்க்கப்படும் கோவையில் திமுக, அதிமுக, பாஜக இடையே போட்டி இருப்பதும் தெரிய வந்துள்ளது. அதே தொகுதியில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் 31.5% வாக்குகளையும், அதிமுகவின் சிங்கை ராமச்சந்திரன் 31% வாக்குகளையும், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை 30.5% வாக்குகளையும் பெறலாம் எனவும், வெற்றியை வசமாக்க மூவருக்கும் இடையே சவாலான போட்டி நிலவுகிறது எனவும் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. மத்தியில் பாஜக அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை தக்க வைக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. ரிபப்ளிக் டிவியின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 359 இடங்களையும், இந்தியா கூட்டணி 154 தொகுதிகளையும், இதர கட்சிகள் 30 தொகுதிகளையும் கைப்பற்றும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. என்டிடிவி கருத்து கணிப்பின்படி பாஜக கூட்டணி 361 இடங்களையும், இந்தியா கூட்டணி 145 இடங்களையும், மற்றவை 37 இடங்களையும் பிடிக்கும் என கூறப்பட்டுள்ளது. டைம்ஸ் நவ் டிவி தேசிய ஜனநாயக கூட்டணி 358 இடங்களையும், இந்தியா கூட்டணி 152 இடங்களையும், மற்றவை 33 இடங்களையும் பெறும் என தெரிவித்துள்ளது.
சி வோட்டர் நிறுவனம் தேசிய ஜனநாயக கூட்டணி 353 முதல் 383 இடங்களும், இந்தியா கூட்டணி 152 முதல் 182 இடங்களும், மற்றவை 4 முதல் 12 இடங்களும் பெறலாம் என கூறியுள்ளது. இந்தியா டிவி பாஜக கூட்டணி 371 முதல் 401 இடங்களும், இந்தியா கூட்டணி 109 முதல் 139 இடங்களும், மற்றவை 28 முதல் 38 இடங்களும் பிடிக்கும் என கூறியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியை மீண்டும் தேர்ந்தெடுக்க மக்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்களித்துள்ளதாக பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் அது வாக்காளர்களை ஒருங்கிணைக்க தவறிவிட்டதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி தேசத்திற்கான எதிர்கால பார்வையை முன்வைக்க தவறிவிட்டதாகவும் விமர்சித்துள்ளார். டெல்லியில் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இந்தியா கூட்டணியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மல்லிகார்ஜுன கார்கே, இந்தியா கூட்டணி 295 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக இருப்பதாக குறிப்பிட்ட மல்லிகார்ஜுன கார்கே பாஜகவை மறைமுகமாக சாடினார். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் தற்போதைய அமைச்சரவையின் பதவிக்காலம் முடிவடைவதால் அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு குடியரசுத் தலைவர் சார்பில் விருந்தளிக்கப்பட உள்ளது. வரும் 5ஆம் தேதி இரவு 8 மணியளவில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்த விருந்தில் பிரதமர் மோடி உட்பட தற்போது அமைச்சரவையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்க உள்ளனர். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முகாம்களில் திமுக நிர்வாகிகள் ஆற்ற வேண்டிய கடமைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுரை கூறியுள்ளார். வாக்கு எண்ணிக்கை முகாமிற்கு முதலில் செல்லும் ஆளாகவும் இறுதியாக வெளியேறும் ஆளாகவும் திமுகவின் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் இருக்க வேண்டுமென முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தபால் வாக்குகள் எண்ணிக்கையில் அதிக கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும், இவிஎம் இயந்திரங்களை எண்ணுவதற்கு முன்பாக அந்த இவிஎம் இயந்திரங்களில் இருக்கும் சீல்கள் சரியாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். படிவம் 20 அனைவரும் கையொப்பமிட்டு வெற்றிச் சான்றிதழ் பெறப்பட்ட பிறகு வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை முகாமில் இருந்து வெளியே வர வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா கூட்டணியின் தோல்வி உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்றும் அதனால்தான் இந்தியா கூட்டணியின் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கவில்லை என்றும் கூறினார். 400க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி மத்தியில் 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைக்கும் என்றும் எல் முருகன் தெரிவித்தார். இதனிடையே இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு பிறகு டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக பொருளாளர் TR பாலு, பிரதமர் யார் என்பதை 5ஆம் தேதி காலை அறிவிப்போம் என தெரிவித்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் தமது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பிரதேச முதலமைச்சர், கருத்து கணிப்பில் மோடி மீண்டும் பிரதமராக வரவுள்ளதாக கூறப்படுவது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இந்தியாவில் மீண்டும் பிரதமர் மோடி ஆட்சி அமைக்கப் போகிறார் என்ற தேர்தல் கருத்து கணிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள 29 சுங்கச்சாவடிகளில் நாளை முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுகிறது. ஆண்டுக்கு 2 முறை சுங்க கட்டணம் உயர்த்தப்படும் நிலையில் மக்களவைத் தேர்தல் காரணமாக கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டது. மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்ததைத் தொடர்ந்து ஜூன் 3ஆம் தேதி முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்படும் என தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இதன் மூலம் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர், ஆத்தூர், புதுக்கோட்டை மாவட்டம் பூதக்குடி உள்ளிட்ட 29 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர உள்ளது. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் எலும்பு முறிவு காரணமாக சிகிச்சை பெற்று வரும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அப்போது அவருக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டறிந்தார். பின்னர் அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சென்னை மாநகர முன்னாள் மேயர் சைதை துரைசாமியையும் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அப்போது அமைச்சர்கள் பொன்முடி, தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கோவை மாவட்டம் மருதமலை அருகே கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெண் யானை ஒன்று உடல்நிலை பாதிக்கப்பட்டு மயங்கிய நிலையில் இருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவக் குழுவினர் இணைந்து யானைக்கு சிகிச்சை அளித்தனர். இந்த நிலையில் யானையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக கால்நடை மருத்துவர் சுகுமார் தெரிவித்துள்ளார். மேலும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட யானையின் குட்டிகள் தாய் யானையுடன் இணைந்தவுடன் அவற்றை வனப்பகுதிக்குள் அனுப்ப திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்.
திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூரில் தனியார் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 4 பேரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுகந்தி, பார்த்தசாரதி, புஷ்கர் ஆகிய 3 பேரும், ஆலையின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து சீனிவாசன் என்பவரும் உயிரிழந்த செய்தி அறிந்து வருத்தமும் வேதனையும் அடைந்துள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து நிவாரண உதவிகளும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த ஷாம் ரவி தனது நண்பர் ரோஹித்துடன் வேளச்சேரி 100 அடி சாலையில் உள்ள உணவகத்தில் சாப்பிட்டுவிட்டு இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கரணையை நோக்கி வேகமாக சென்றுள்ளனர். அப்போது வேளச்சேரி மேம்பாலத்தில் நின்று கொண்டிருந்த கார் மீது எதிர்பாராத விதமாக மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் பைக்கை ஓட்டிய ஷாம் ரவி மற்றும் பின் இருக்கையில் இருந்த ரோஹித் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சிகிச்சை பலனின்றி இருவரும் அடுத்தடுத்து உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லில் சாலை விபத்தில் படுகாயமடைந்து மீண்ட நபர் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். நாமக்கல் சேலம் சாலையில் கடந்த 17ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்ற மேற்கு பாலப்பட்டியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் படுகாயமடைந்து சாலையில் கிடந்தார். அப்போது அவ்வழியாக சென்ற மாவட்ட ஆட்சியர் உமா விபத்தில் சிக்கிய சதீஷை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இந்நிலையில் சிகிச்சை முடிந்து பூரண குணமடைந்த சதீஷ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று ஆட்சியர் உமாவிற்கு நன்றி தெரிவித்தார். அப்போது சதீஷிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் தலைக்கவசம் அணிந்திருந்தால் இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருக்காது என்றும் சாலை விபத்து குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். தமிழகத்தில் பல ஊர்களில் கனமழை பெய்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் வெள்ளக்கோவில், திங்களூர், பவானி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. விருதுநகரில் சூளக்கரை, சத்திரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் ஆலம்பட்டி கிராமத்தில் ஓடையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி, ஆலங்காடு, கொத்தமங்கலம், பாத்தம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் குளிர்ந்த காற்றுடன் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் 92வது விழாவை ஒட்டி நடந்த கிரிக்கெட் போட்டிகளில் தந்தை குழுமத்தின் சிங்கம்புலி கிரிக்கெட் கிளப் 3 பிரிவுகளில் முதல் பரிசை தட்டிச் சென்றது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் 92வது ஆண்டு விழாவையொட்டி நடந்த கிரிக்கெட் போட்டிகளில் தந்தை குழுமத்தின் சிங்கம்புலி கிரிக்கெட் கிளப் 3 பிரிவுகளில் முதல் பரிசை தட்டிச் சென்றது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் 92ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் விமர்சையாக நடைபெற்றது. இதில் இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் வி. ராமன், தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் அசோக் சிகாமணி, காசி விஸ்வநாதன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஆண்டு விழாவையொட்டி தமிழ்நாடு முழுவதும் கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட்ட நிலையில் வெற்றி பெற்ற கிரிக்கெட் கிளப்புகள் மற்றும் வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அதில் டிவிஷன் 2 சிபி ஜான்சன் ஷீல்ட், டிவிஷன் 5 மற்றும் 5பி பிரிவில் டாக்டர் வி.பி. சுப்பராயன் ஷீல்ட் உள்ளிட்ட 3 ஷீல்டுகளை சிங்கம்புலி கிரிக்கெட் கிளப் வென்றது. அதற்கான பரிசை தந்தி குழுமத்தின் இயக்குநர் சிவந்தி ஆதித்தன் பெற்றுக்கொண்டார். விமானங்களை தயாரிக்கும் பிரபல போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்வெளி ஓட பயணம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது. அமெரிக்காவின் நாசா நிறுவனம் விண்வெளி ஆராய்ச்சியில் தனியார் பங்களிப்பை ஊக்குவித்து வருகிறது. எலன் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை தொடர்ந்து போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்வெளி ஓடத்தில் விண்வெளி வீரர்களை விண்ணில் மிதக்கும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அனுப்ப திட்டமிடப்பட்டது. இதில் இந்திய வம்சாவளியான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் விண்வெளி வீரர் பட்ச் வில்மோர் ஆகியோர் பயணம் செய்யவிருந்தனர். இந்த நிலையில் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கெனடி விண்வெளி தளத்தில் இருந்து அட்லாஸ் வி ராக்கெட் மூலம் ஸ்டார்லைனர் விண்வெளி ஓடம் விண்ணில் செலுத்த தயாராக இருந்தபோது கடைசி நிமிடத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து விண்வெளி பயணத்திற்கு தயாராக இருந்த சுனிதா வில்லியம்ஸ், பட்ச் வில்மோர் ஆகிய இருவரும் விண்வெளி ஓடத்தில் இருந்து பாதுகாப்பாக கீழே இறக்கப்பட்டு வேனில் அழைத்துச் செல்லப்பட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்று வந்த மக்களவைத் தேர்தல் நேற்றுடன் நிறைவு. வாக்காளர்கள், தேர்தல் பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தது இந்திய தேர்தல் ஆணையம். ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், ஒடிசா மற்றும் சிக்கிம் மாநில சட்டப்பேரவைக்கும் வாக்குப்பதிவு நிறைவு. நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம்.
தந்தி டிவி நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய பிரம்மாண்ட கருத்து கணிப்பு. தமிழகத்தில் திமுக கூட்டணி 33 முதல் 40 தொகுதிகள் வரையில் வெற்றி பெற வாய்ப்பு என தகவல். பிரதமர் மோடி தலைமையில் மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகளில் தகவல். இந்தியா கூட்டணி 295 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உறுதி. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை மையங்களில் திமுக நிர்வாகிகள் ஆற்ற வேண்டிய கடமைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுரை. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சீல்கள் சரியாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். தமிழகத்தில் உள்ள 29 சுங்கச்சாவடிகளில் நாளை முதல் சுங்க கட்டணம் உயர்வு. தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணைய சுற்றறிக்கையை அடுத்து இன்று நள்ளிரவு முதல் அமல். தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து சுட்டெரித்து வரும் கோடை வெயில். பல ஊர்களில் கனமழை பெய்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. பிரபல போயிங் நிறுவனத்தின் ஸ்டார் லைனர் விண்வெளி ஓட பயணம் கடைசி நேரத்தில் ரத்து. விண்ணில் மிதக்கும் சர்வதேச ஆய்வு மையத்திற்கு சுனிதா வில்லியம்ஸ் செல்லும் திட்டம் ஒத்திவைப்பு. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.